விஷச்சாராயம் அருந்தி இதில் பாதிக்கப்பட்டோர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 19 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் மற்ற 16 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக ஜிப்மர் மருத்துவமனை கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி ஏராளமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 38 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 19 பேரில் 3 பேர் இருக்கிறார்கள். மற்ற 16 பேருடைய நிலையும் கவலைக்கிடமாக இருப்பதாக ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் கூறியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரஹ்மான் இணைகிறார். ரஹ்மான், 19 பேர்ல ஏற்கனவே 3 பேர் உயிரிழந்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 16 பேரின் நிலைமையும் கவலைக்கிடமாக இருப்பதாக ஜிப்மர் மருத்துவமனை கூறுகிறது. என்ன விவரம் ரஹ்மான்? ஆனந்தி, அதாவது ஜிப்மர் மருத்துவமனையிலே நேற்று மாலை 6 மணி முதல் கிட்டத்தட்ட 19 பேர் அனுமதிக்கப்பட்டார்கள். இதில் உடனடியாகவே 3 பேர் உயிரிழந்து விட்டார்கள். இந்த நிலையிலே 16 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 16 பேருக்குமே டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. ஏனென்றால் மெத்தனால் கலந்த சாராயத்தை அருந்தியதன் காரணமாக அனைவருக்குமே சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் சிறுநீரகம் செயலிழக்க காரணத்தினால் அவர்களுக்கு டயாலிசிஸ் செய்யப்பட்டு வருகின்றது. இதில் 10 பேர் வெண்டிலேட்டர் உதவியுடன் அவர்கள் சுவாச செய்து வருகிறார்கள். இதில் 6 பேருக்கு தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருப்பதாக ஜிப்மர் நிர்வாகம் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. தொடர்ந்து அவர்களுக்கு பலதரப்பட்ட மருத்துவ குழுக்களால் மிகுந்த கவனத்துடன் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து 16 பேருமே கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்ததாக கூட இதில் 6 பேர் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த 6 பேருமே கிட்டத்தட்ட அவர்களுடைய சிறுநீரகம் முற்றிலுமாக செயலிழந்து விட்டது மற்றும் அவருடைய நுரையீரல் கணையம் உள்ளிட்டவை முற்றிலுமாக செயலிழந்து விட்டது. அதை செயற்கையாக தற்போது அவர்கள் முயற்சி செய்து வருகின்றார்கள், சிகிச்சை அளித்து வருகின்றார்கள். இது எந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும் என்று தெரியவில்லை. இருந்த போதிலும் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் என்று ஜிப்மர் நிர்வாகம் தற்போது தெரிவித்திருக்கிறது. ஆனந்தி, சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டோரில் 16 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் கூறியிருக்கிறது. மேலும் எப்படியாவது முயற்சி செய்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றும் பணியில மருத்துவர்களும் ஈடுபட்டு இருக்காங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான்.